வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி மண்டேங்க. என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. ம், எல்லாருக்கும் ஹாப்பி மண்டே. இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நல்ல சூரியன். ஆமாங்க. இன்னைக்கு வந்து சாஃப்ட் மல்லிப்பூ இட்லி செய்துட்டு கார சட்னிங்க. பாருங்க, சாஃப்ட் மல்லிப்பூ இட்லிக்கு கார சட்னி செய்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு முட்டையை வந்து நல்லா காரம் போட்டு வறுத்து வச்சுருக்கேங்க. அதை ஆஃபாக கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த கடாயிலேயே போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வர்ற மாதிரி இருக்குங்களா, அந்த முட்டை காரம் நல்லா இறங்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. சாதம் மீந்து நைட் பேலன்ஸுங்க. என்னம்மா இது? புளியாவரை. ஆமாம், டைகர் ரைஸ். ஓகேங்களா? நைட்டு கொஞ்சம் புளி கொஞ்சம் கம்மி பண்ணி குறைச்சி கொஞ்சமாக ஒரு கோழி குண்டு அளவுக்கு எடுத்துட்டு கரைச்சி நல்லா ஊற்றிட்டு மஞ்சள் உப்பு போட்டு வச்சுட்டேங்க. காலையில் உப்புமா தாளிக்கிற மாதிரி தாளிச்சு வச்சேன். அது மை ஃபேவரெட்டுங்க. புளியோதரைக்கும் சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். அது ஒரு பாட்டே வந்திருக்குல்ல, புளியோதரையும் சாம்பாரும் பொறுத்தனும் அந்த தமிழ்கார பாட்டு ஒன்று வரும், ஞாபகம் தான். அது அப்புறம் ஒரு பஞ்ச் படிச்சிடலாமா? பெட்ரோல் பங்க்கில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? ஆனால் பெட்ரோல் போட்ட பிறகு ஃபோன்பேவோ ஜிபேவோ எது இருந்தாலும் ஓகே பண்ணிடுறாங்க. அப்போ மட்டும் ஃபோன் ஒர்க் பண்ணுறதுங்க, எப்படின்னு தெரில. ஃபோன் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஜிபேவோ அது பண்ணுற சொல்கிறோம். அதே இன்னொன்று, வரதட்சணை இல்லாமல் பெண் பார்க்க பல ஆண் வீட்டுக்காக முன் வந்துட்டாங்க. வரதட்சணையில் கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் வசதி இல்லாத ஆண்களை மறுமணம் இருக்க எந்த பெண் வீட்டுக்காரும் முன் வர்றதில்லை. இப்போது மாப்பிள்ளை வீட்டில் ஒரு சொந்த வீடு இல்லைன்னு வைங்களேன், ஏன் சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடா அப்படின்னு கொஞ்சம் தயங்குறாங்க. அதுதான் சொல்கிறேன். வரதட்சணை இல்லாமல் நம்ம பொண்ணை ஏற்றுக்கிறதுக்கு பையன் வீட்டில் ரெடியாக இருக்காங்க. ஆனால் வசதி இல்லாத பையனை ஏற்றுக்க பொண்ணு வீட்டில் எந்த இதுலேயும் ரெடியாக இல்லைன்றது ஒரு தகவல். அதான் மாறி போச்சுங்க. ஏன்னா வரும்போதே வசதியாக இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம பொண்ணு போய் அங்கே கஷ்டப்படக்கூடாதுன்ற எண்ணமாக இருக்கும். அதான். ஓகே, ஜாலியாக எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.